அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தந்தூரி சிக்கன் மசாலா செய்ய போகிறோம். பாருங்கள், சிக்கன் நாங்கள் 1 kg எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஜார் எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 பச்சை மிளகா, காஞ்சி மிளகா 4, இஞ்சி ஒரு 20 பல்லு பூண்டு, ஏலக்காய் ஒரு 8 போட்டிருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம இது மிக்சியில் அடிச்சிக்கலாம். பாருங்கள், இது நாங்கள் அடிச்சிக்கணும் மிக்சியில். அந்த மசாலாலாம் இப்போ நம்ம இந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். காஷ்மீரி மிளகா தூள் வந்து 2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், தந்தூரி மசாலா 1 டீஸ்பூன். நீங்கள் எந்த சிக்கன் மசாலா வேணாலும் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சால்ட். அப்புறம் இந்த ஒரு கப்பு தயிர் டப்பா, பாதி லெமன் போட்டுக்கலாம். இப்போ இது மசாலாலாம் நம்ம சிக்கனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நெய் ஒரு கரண்டி போட்டுக்கலாம். ஃபுட் கலர் ரெட் கலர் போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் போட்டுருக்கிறேன். கொஞ்சம் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோம். 1 மணி நேரம் மேரினேட்டுக்கு வச்சுக்கலாம். நல்லா அது 1 மணி நேரம் அப்புறம் நம்ம எடுத்துக்கு செஞ்சுக்கலாம். நம்ம எண்ணெய் 1 கப்பு போட்டுக்கலாம். சிக்கன் எடுத்து மேரினேட் நல்லா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். நல்லா அந்த வெந்தால் வரைக்கும் நல்லா ஃபிஷ்க்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். வறுத்தது ஜீரகம் போட்டால் தான் நல்லா ஒரு ஃப்ளேவர் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. நீங்கள் கூட அதே மாதிரி தான் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இது மாதிரி நம்ம நல்லா வெந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். ஷாலோ ஃப்ரை தான் பண்ணோம். இது மாதிரி பண்ணி நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம சிக்கன் வந்து நல்லா வெந்துடணும். உள்ளே கூட வெந்துடணும், கிறிஸ்பி கூட இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். ரெண்டுமே பார்த்து நம்ம செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து நல்லா எண்ணெய் இல்லாமல் நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த எண்ணெயில் தான் நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி எண்ணெய் அது ட்ரைன் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். அந்த எண்ணெயில் வெங்காயம் போட்டுக்கணும். நல்லா நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் இது நல்லா நம்ம வெங்காயம் இது பண்ணிட்ட அப்புறம் கொஞ்சம் லைட் பின் ஆகின மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த பிறகு இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா சிக்கனில் மசாலா அதை வந்து இதில் கலக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா இது நம்ம மசாலா வாசனை போன மாதிரி நல்லா நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம இது சுண்டி வரணும். மசாலாலாம் சுண்டி நல்லா எண்ணெய் மசாலாலாம் பிரிஞ்சு வர மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும், ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம இப்போ சிக்கனில் மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கணும். கரெக்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா பார்க்குறதுக்கு நல்லா தெரிஞ்சு பாருங்கள் சார். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. வெள்ளிக்கிழமை நாங்கள் இதை செஞ்சது இன்னைக்கு ஸ்பெஷல்லு. நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி வச்சு
நம்ம கருவேப்பிலை இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு ஃப்ளேவர் நல்லா இருக்கும் தந்தூரி மாதிரி. எண்ணெய் வந்து போட்டுட்டு முடிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளது சிக்கன் மசாலா தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கலரும் அதுவும் நல்லா இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி வந்து மெலிசாக கட் பண்ணி போடுறோம். நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம்.